ஹாய் வணக்கம் வாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோங்க. அதே ஹோம்மேடு. 2 கிளாஸ் பால் வச்சுருக்கேன். கூடவே நான் சுகர் க்யூப்ஸும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் போல் கொதிக்கட்டும் பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக நம்ம 2 ஸ்பூனோட கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு அரை கப்போட தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கைவிடாமல் கலக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இப்படியான போதுமானது. சூப்பராக கலந்துருச்சு. இந்த கேழ்வரகு ரொம்ப எடுத்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. பால் கொதிக்கும் போது போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அது ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அந்த கெட்டி பதத்துக்கு வந்தோடனே அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஏலக்காய் பிடிப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்தோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். சர்க்கரை பிடிக்காதவங்க நீங்கள் வந்துட்டு உப்பு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. உப்பு சேர்த்துக்கிட்டா போதுமானது. கூடவே சில பேர் வெங்காயம்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அது கூழ் மாதிரி இருக்கும். இது ரொம்ப இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூட ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுறாங்க. பாருங்கள், நான் இப்போது 2 சர்வ்ஸாக இதெல்லாம் பண்ண முடியும். 2 கிளாஸ் வரப்போகிறது. அங்கே பார்க்கவே என்ன அழகாக இருக்குது. அதே போல் சுவையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம இது குடித்தோமாக்கா ரொம்ப திம்முன்னு இருக்கும், பசியும் எடுக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது கூட நான் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தோம்னா நல்ல நறுமணமாக இருக்கும். அதே போல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க நெய். தினமே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் எடுக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு, நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப பளபளப்பு தரும்னு சொல்லுவாங்க. அதனால் தினம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.